ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். ராமநாதபுரம்லாம் எல்லாம் நல்லா இருக்கா? ராமநாதபுரம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எம்பி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ஹைலைட்டா இருக்காரு. நவாஸ் கனி பத்தி பேசுறீங்க. அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தேர்தல் பத்தி நம்ம பேசிடுவோம் அப்படின்னு நினைச்சேன் நான். கண்டிப்பாங்க. ஆமா, ஈரோடு கிழக்கு தேர்தல் சீமானுக்கு என்ன சொல்றது, இது ஒரு நெகட்டிவ் தான். எப்படி பாக்குறீங்க? ஆனா 24,151 ஓட்ஸ், 24,181 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. அதை நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா, நெகட்டிவா பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் நடந்து முடியுது. வெற்றி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே உறுதி செஞ்சுட்டோம். ஏன்டா இங்கே வலுவான வேறுபாடு கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி நிற்கிற, நாம் தமிழர் மட்டும் நிற்கிது. முதல் இடம் யாருக்கு? திமுகவுக்கு. ரெண்டாவது இடம் யாருக்கு? நாம் தமிழருக்கு. மூணாவது இடம் நோட்டாவுக்கு. இப்ப இத கவுன்சிலிங்கா இப்ப விசி சந்திரகுமார் அவர் என்ன சொல்றாரு, அந்த இடைத்தேர்தலுக்கு திமுகவோட முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வரல, அமைச்சர் பிரச்சாரத்துக்கு வரல, அதுக்கான பொறுப்பு அமைச்சரை போட்டு நமக்கு எதிரிகளே யாரும் இல்ல, நீ எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வாங்க சந்திரகுமார், சென்னை கோட்டையில சந்திப்புன்னு சொல்லிட்டாராம் சிஎம். இவரும் பிரச்சாரத்தை பண்ணி ஜெயிச்சிட்டாரு. 91,558 வாக்கு வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு. உண்மையிலே இந்த வெற்றி என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். என்னமோ ஆளுங்கட்சி ஏடிஎம்கே இருக்கிற மாதிரி திமுக இடைத்தேர்தல் ஜெயிச்ச கணக்கு கிடையாது. திமுக ஆட்சியில திமுக ஜெயிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இத பெருசா ஒரு பெரியார் மண்ணில் கிடைத்த விருது, இது பெரியாரே கொடுத்த விருது அப்படின்னு சொல்லி மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமீம் அன்சாரி பேட்டி கொடுத்திருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு, சீமான் கொஞ்சம் பெரியார் விஷயத்துல ஓவரா பேசிட்டாரோ, அண்ணே ஓவரா பொங்கி எழுந்துட்டாரோ அப்படிங்கிறாரு. பெரியார் இயக்கவாதிகள் குளத்தூர் மணி, வீரமணி, பெரியாரிஸ்ட்ல என்ன பண்றாங்க, சீமான் பெரியாரை பத்தி ரொம்ப விமர்சனம் பண்ணால ஏடிஎம்கே ஓட்டு கூட திமுகவுக்கு போயிடுச்சு, சீமானுக்கு ஓட்டு போடல, அதை டெபாசிட்டே கூட பெற முடியல, டெபாசிட்டே இழந்தார். அவர் டெபாசிட் வாங்குறதுக்கு முதல்ல ஒரு 2,000 ஓட்டு தாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 1,000, 1,500 ஓட்டுக்குள்ளதான் அவருக்கு போச்சு. இதே ஒரு விஷயம் தான். அப்ப சீமான் என்ன சொல்றாரு, எனக்கான வாக்கு கிடைத்திருக்கிறது, நான் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை எனக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறது, நாம் தமிழரை எல்லோரும் ஆதரித்திருக்கார்கள், நான் பெரியார் திட்டத்தான் செய்வேன், அதில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை சீமான் சொல்லிட்டார். மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா தோல்விக்கான காரணம் பெரியாருன்றது அவருக்கே தெரிந்தாலுமே, நான் மீசையில மண் ஓட்டல, நான் எப்படி அது ஒத்துக்க முடியுன்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அந்த நிலைப்பாடு 2026 நோக்கி அந்த நிலைப்பாட்டை கொண்டு போனா திருப்பியும் அவர் 8.8 விழுக்காடு வச்சிருக்காரு இல்லையா, அது 5 விழுக்காடா போகும். அதுதான் அதை நோக்கி தான் அவர் போறாரோ என்னமோ. பெரியார் எதிர்ப்புவாதிகள் சீமானை ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டாலும் இவர் ஏன் பெரியாரை எதிர்க்கணும்? இவர் ஆரம்ப காலத்துல பெரியாரை புகழ்ந்து தானே பேசினாரு, பெரியாரை வச்சு அரசியலுக்கு வந்தாரு, கலைஞரை புகழ்ந்து பேசினாரு, இவர் ஒரு கதையாசிரியர் தானே. இப்ப என்ன திடீர்ந்து இவரை இயக்குறவங்க RSSஓ சன் பரிவாரோ பிஜேபியோ இயக்குதா? அப்ப ஏன் இவர் பெரியாரை தாக்கி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு.
ஒருவேளை நான் சொல்றேன், பெரியாரை வந்து கடுமையா எதிர்த்தார். பெரியாரை எதிர்க்கக்கூடிய சீமானுக்கு நீங்க ஏன் 24,000 பேர் ஓட்டு போட்டீங்க சொல்லுங்க. அப்ப அந்த தொகுதியில 24,000 பேர் வந்து பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா, இத்தனை சதவீதம் பேர் நாங்க வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த ஊர்லயே ஈரோட ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி ஒரு 24,000 சில்லற பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல பிஜேபி காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க. பிஜேபி காரங்க எப்பவுமே பெரியாரை எதிர்க்கிறவங்க தான். ஸோ அவங்களோட ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6%. அதுக்கப்புறம் அதிமுகல இருக்கிற சில தொண்டர்கள், அவங்களுக்கு பெரியாரும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த அரசியல் நிலைப்பாடெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு திமுக பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க. இன்னைக்கு அதிமுக இல்லை, அதிமுக இல்லாததுனால போயிட்டு நேரா போய் நாம் தமிழருக்கு போட்டாங்க. அவ்வளவுதானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஓட்டு மொத்தமுமே வந்து பெரியார் எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு கிடையாது. சீமானுக்கு இருக்கிற இன்ஃபேக்ட் சீமானோட ஓட்டு கம்மி தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு 5%, அதுல இருந்து ஒரு 5% நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 16%ல இருந்து போட்டீங்கன்னா 5%க்கு வந்துடுறாரு. இப்ப நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். பெரிய இது நம்ம சீமான் என்ன சொல்றாரு, காசு கொடுத்துதான் இத்தனை 1,15,709 ஓட்டு வாங்கியிருக்கீங்க, 91,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறீங்க, ரைட்டு, நான் இது பண்றேன். நீங்க அந்த ஒவ்வொரு ஓட்டுக்கு 4,000ல இருந்து 8,000ல இருந்து 10,000 வரை ஓட்டு கொடுத்துருக்கீங்க. நான் 5-10 பைசா கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம நான் 24,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். இல்ல நான் வெற்றியா, இல்ல காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா நீ வெற்றியா? சரி, வெற்றியா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அப்படின்னா போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் போய் சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து அது வந்து பேச்சே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அது நம்ம பேசவே கூடாது. அது வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, அது நடந்து முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. காசு கொடுத்தாங்க, காசு கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க, கள்ள ஓட்டு போடல, இதெல்லாம் வந்து தோக்குறவங்க பேசுறது தான். ஆண்டாண்டு காலமா அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம கணக்குல எடுக்க முடியாதுன்றதுதான் வந்து என்னோட கருத்து. உங்களுடைய நிலைப்பாடை நீங்க சொல்றீங்க. ஆமா, காசு கொடுத்தாங்கன்னா வந்து ஓகே, காசு கொடுத்தாங்கன்னா அப்ப போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல போய் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன்லாம் ஒண்ணும் கண்டுக்கிறாத. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை இல்லையா? அதாவது பேசுறதும் நம்ம நடக்கிறதும் வந்து நடைமுறையோட ஒத்து போகணும் அப்படின்னு தான் சொல்றேன் நான். அவ்வளவுதான். அவங்க நடைமுறையில எப்பவுமே தோக்குறவங்க சொல்றதுதான். இன்னைக்கு திமுக ஜெயிச்சா அதிமுக சொல்லுவாங்க காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு, அதிமுக ஜெயிச்சா திமுக காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறையா இருக்கு. சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது எப்போ நடைமுறை தான். பட் இருந்தாலும் ஈரோடு இடைத்தேர்தல்ல திமுக வெற்றி, சீமானுக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு பார்க்காம சீமானையும் இந்த மக்கள் ஆதரித்திருக்கார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான ஓட்டு ஈரோடு தொகுதியில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி பேசுறவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? பெரியாரை மையப்படுத்தி தமிழகத்திலே திராவிட அரசுன்னா அது அதிமுக, திமுக, விஜயகாந்த் கட்சி, இப்படி பல கட்சிகள் வந்து அவரை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து வருகின்றார்கள். இப்ப திடீரென்று பெரியாரை ஆதரித்து பேசிய சீமான் என்று பெரியாரை எதிர்க்கிறார். அவர் எதிர்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. ஏன்னா பெரியாரை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள கூட, அவர் தமிழகத்துக்கான ஒரு தலைவரா, அவர் தமிழகத்துக்கு என்ன செய்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருக்காரு. இது பெரியார் மண் அப்படின்ற சொல்ல இடத்துல இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க இருக்காங்க, தேசத்துக்காக போராடினவங்க இருக்காங்க. நீங்க வாட்டுக்கு பெரியார் மண்ணுண்டா அப்ப மற்றவங்க எல்லாம் எங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது சீமான் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அவர் வந்து ஒரு முழுமையான
எதிர்ப்பு அரசியல், திராவிடத்துக்கு மாற்று நாம் தமிழர், திராவிடத்தை தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு. இதே பெரியாரை எதிர்த்து பேசும் பொழுதுதான் அண்ணாமலையா இருக்கட்டும், கட்சி ராஜாவா இருக்கட்டும், பிஜேபியோட பெரும் தலைவர்கள் எல்லாம் சீமானுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவு கொடுத்தார்கள். இந்த பெரியார் எதிர்ப்பு என்பது இதோ ஈரோடு இடைத்தேர்தலோட முடிய போவது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும். ஒருவேளை நாம் தமிழர் இதுவரை நீங்க சொல்றீங்க, மாற்றம் வந்து சீமானுக்கு பாசிட்டிவா போகுமா நெகட்டிவா போகுமா, எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றேன், இதுவரை சீமான் வந்து பிரதான கட்சிகளுடன் கூட்டணி வைக்காம தனிச்சயம் போட்டிடுறாரு. ஒருவேளை நடிகர் விஜய்க்கு ஆன ஒரு அரசியல் வருகை, அதிமுகவின் உள்ள உட்கட்சி பிளவு, அப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில நாம் தமிழர் ஒரு கூட்டணியை உருவாக்காதா? நேற்று வந்து விஜய் கூட்டணியை உருவாக்கும் போது நாம் தமிழருக்கான கிளைகள் இருக்கிறது. அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடும் அளவுக்கு ஆள்பலம் இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் அவர்களுக்கான அரசியல் அழுத்தத்தையும் தொடர்ந்து தருவார்கள். ஒருவேளை நாம் தமிழர் கூட ஒரு பிரமாண்டமான கூட்டணியை கூட உருவாக்கும். கூட்டணி, ஆமா, கூட்டணி உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் சீமான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? 1:1 ரேஷியோலயே 1:1 ஃபைட்லயே வந்து அவரால் வந்து டெபாசிட் கூட வாங்க முடியல, கட்டுத்தொகையை கூட வாங்க முடியலையே. ஆமா, இப்ப தொடர்ந்து தனிச்சே நின்று எதுவும் முடியாதுல்ல. நீங்க தனிச்சு நின்றா தேர்தலை போட்டியிடலாம், தோக்கத்த முடியும். நீங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் உள்ளாட்சி அமைப்புகள்லையும் மாநகராட்சி பேரூராட்சியிலையும் நீங்க உள்ள போய் உட்காரணும்ல. வார்டு கவுன்சிலராவோ, மாநகராட்சி மெம்பராவோ, நகராட்சி மெம்பராவோ, சட்டமன்ற உறுப்பினரா நீங்க உள்ள உட்கார்ந்தா தானே உங்களுடைய அரசியல் அழுத்தத்தை அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியும். என்ன ஒவ்வொரு இடத்துலையும் நான் போட்டியிடுவேன், 234 தொகுதியிலையும் நிப்பாட்டுவேன், 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு சும்மா நிப்பாட்டி இவ்வளவு ஓட்டை வாங்கி என்ன பண்ண? அது வேஸ்ட் தானே. இப்ப நீங்க அரசியல் வரணும். தேர்தலில் போட்டியிடுறதோட நிக்காம, தேர்தலில் போட்டியிடுவதை ஒரு தொழிலா பார்க்காம நீங்க மக்கள் பிரதிநிதியா வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாருங்க அப்படிங்கிறதா எல்லாரோட நிலைப்பாடு. சீமான் வந்து பல திட்டங்கள் அறிவிக்கிறாரு. நாங்கள் ஆடு மேய்ப்பது அரசு, அதெல்லாம் ரைட்டு, ஓகே, ஏத்துக்கிறேன். அதை காலங்காலமா நீங்க ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறீங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும்டா, அதுக்கான வேலையை, அதுக்கான அரசியல் நகர்வை நீங்க உருவாக்கணும். சும்மா பொதுக்கூட்டம், கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லி தெருவுக்கு வீதிக்கு மேடை போட்டு பேசாம ஆக்கப்பூர்வ செயல்பாட்டம் மட்டும்தான் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இல்ல கூட்டணியே வைக்க மாட்டேன், நான் இப்படித்தான் போட்டிடுவேன்டா. இன்னைக்கு சீமான் கூட 10 பேர் இருந்தாங்கண்டா, 2026 எலெக்ஷனுக்குள்ள அவர் இருக்கிற 10 பேரும் போயிடுவார்கள். சீமான் மட்டும் நடுத்தருவில் நிற்பார் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். மக்கள் வந்து சீமானை மன்னிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து பெரியாரை பத்தி தரக்குறைவா பேசி இருக்கிறாரு, இல்ல அது ஒரு பொருட்டே கிடையாது? சீமானை மன்னிக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இல்லை. சரி, ஓகே. அது வந்து அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதான் இது எலெக்ஷனோட முடிஞ்சிருக்கு சார். அதெல்லாம் கடந்த பெரியாரெல்லாம் சீமான் பேசினாரு, அவளதான் முடிஞ்சு வச்சுப்பா. அடுத்த என்ன அப்டேட்டு? டெல்லி எலெக்ஷன் அப்டேட். அடுத்து என்ன பிஜேபி என்ன பண்ணுது? சரி, ரைட்டு, ஓகே. அப்படி மக்கள் அப்படி கடந்து போயிடுவாங்க சார். சீமானே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து என்ன அப்டேட்டு? இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநிலத்துல ஆட்சியில இருக்கு. அவர் 234 தொகுதியிலையும் போட்டியிடும் சொல்லி அறிவிச்சிருக்காரு. அப்போ அதுக்கு நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இவர் புதுச்சேரியிலேயே ஒன்றும் பண்ண முடியல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு போறாரா இருக்காரு. என்ஆர் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை. ஒருவேளை அந்த டெல்டா சைடு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ், அதுபோல கடலூர் மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி ஒற்றியுள்ள மாவட்டங்களில் வந்தால் அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கலாம். ஸோ அதனால அவர் குறிப்பா அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால அவரை அரசியல் களத்துக்கு வந்து பிஜேபி கூட இறக்கலாம். பாமக வந்து சரியான ஸ்டாண்டர்டு இல்லை, ரங்கசாமிக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு, அதனால அவரை களத்துக்கு இருக்கலாம் சொல்லி நீங்க என்னங்க பாண்டிச்சேரியில போட்டிடுறீங்க, தமிழ்நாட்டிலே போட்டிடுங்க சொல்லி மறைமுகமா கூட புஷ் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ அந்த அழுத்தத்துல கூட
அவர் ஐயா என்ன நம்ம ரங்கசாமி பேட்டி கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடாவிட்டாலும் அவர் அந்த புதுச்சேரி சுற்றி உள்ள பகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நன்றி உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட பேசினதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வெற்றிவேல் வீரவேல்.